இந்த ஷார்ட் ஃபிலிம் அவார்ட் வரைக்கும் போயிருக்கு. யா இப்போ அப்பா இருந்தாருன்னா அப்பா கிட்ட நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் ஐ டோன்ட் நீட் டு டெல் ஹிம் எனிதிங், எவ்ரிதிங் ஹி நோஸ். இல்லை, என்னோட பப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கும் நல்லா தெரியும். அண்டு பப்பா அம்மாவுக்கு எப்போவுமே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது என் மேலே. லைக் ஷீ இஸ் அ டிஃப்ரெண்ட் பர்சன், ஷீ இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஷீ வில் அச்சீவ் இன் லைஃப். அந்த கான்ஃபிடென்ஸ் அப்பாவுக்கு இல்லைனாலும் அம்மாவுக்கு ரொம்ப தான் இருந்தது. ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருந்தது என் மேலே. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் எப்போவுமே தக்க வைக்கணும். அவங்க இப்போ இல்லை, ஆனால் எங்கே இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம புதுசான ஏதாவது செஞ்சு அவங்கள ஹாப்பியாக வைக்கணும். அவங்க நினைக்கும் போது சரி ஓகே நல்லா பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சந்தோஷப்படணும். ஸோ ஸோ ஐ வில் சே பப்பா, ஐ ஹவ் டைரக்டட் மை நியூ ஃபில்ம் அண்ட் யூ கம் அண்ட் see the film. they must have seen many times. இப்போ நான் பார்க்கும்போதெல்லாம் அவங்க வந்து உட்காந்துட்டு பார்த்துருப்பாங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. என் கூடவே இருந்திருக்காங்க, அதனால அவ்வளோ அழகாக அது முடிஞ்சிருக்குது. அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. அவங்களோட ஆசீர்வாதம் இல்லைன்னா என்னால் எதுவுமே லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே நான் அச்சீவ் பண்ணது அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ்னால மட்டும்தான். அது எப்போவுமே இருக்குது என்கிட்ட.